விண்மீன்களின் ரகசியம். காதல் பிரமிப்புகளால் ஆன ஒரு வீட்டை கட்டுகிறது. அதில் ஒரு பாதி கதவு ஆணாக இருக்கிறான், மறுபாதி கதவாக பெண் இருக்கிறாள். இருவரும் பார்த்து கொண்டே பிரிகிறார்கள். காலம் காலமாக தங்களை சேர்த்து வைக்க காத்திருக்கிறார்கள். காற்றடிக்கும் போதெல்லாம் தற்காலிக தீண்டல்கள் நடக்கின்றன. இரவு வருகிறது, திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து வைக்கிறது என்றாலும் காதலில் கள்வர்கள் வெளியே இருந்து வருவதில்லை. கதவுகளே களவு செய்ய தொடங்கி விடுகின்றன. திடீரென்று ஒரு நாள் கண் விழித்து கண்ணாடி பார்க்கையில் மேல் உதட்டுக்கு மேல் மெல்லியதாய் பூனை ரோமங்கள் தலைகாட்ட பரவசங்களும் புதிர்களும் நிரம்பிய ஒரு உலகத்தில் ஆண் தள்ளிவிடப்படுகிறான். திடீரென்று ஒரு நாள் ஊரே கூடி மஞ்சள் தேய்த்து மூளையில் தாவணியுடன் அமர வைக்கும் போது தத்தளிப்புகளும் தயக்கங்களும் நிரம்பிய ஒரு உலகில் பெண் தள்ளிவிடப்படுகிறாள். இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய திரையை கட்டிவிட்டு யௌவனம் வேடிக்கை பார்க்கிறது. யௌவனம் கைப்பிடியற்ற இருபுறமும் கூர்மையான பூக்களில் செய்யப்பட்ட ஒரு கத்தியை கொடுக்கிறது. ஒரு சிலர் பூக்களுடன் வெளியே வருகிறார்கள், ஒரு சிலர் காயங்களுடன் வெளியே வருகிறார்கள். உடலிலிருந்து வெளியேறி உடலை பார்க்கும் கலையை 13 வயதுகள் கற்றுக் கொடுக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த இடத்தில்தான் கடவுளும் சைத்தானும் எதிரெதிரே அமர்ந்து கொண்டு சதுரங்கம் ஆடுகிறார்கள். உடல் சதையால் ஆன ஒரு அருவி. அதன் ஆரம்பம் எங்கோ தொடங்குகிறது, அதன் முடிவும் எங்கோ செல்கிறது. அந்த அருவி மேகங்களின் சிதறல்களுடனும் நீர் தாவரங்களின் வசீகரங்களுடனும் தன்னுள் மூழ்கும் ஒவ்வொன்றையும் பாறைகளின் இடுக்கில் அழைத்துச் சென்று பளபளக்கும் சூரிய ஒளியை அறிமுகப்படுத்துகிறது. இதோ ஒரு சிறுவன் அல்லது சிறுமி மனிதனாகவும் மனுஷியாகவும் மானுட சங்கமத்தில் நழுவி விழுகிறார்கள். ஒரு கூட்டுப்புழு பருவ மாற்றத்தில் பட்டாம்பூச்சியாகிறது. பதிலுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கிறது? பகல் வெறுமையை பரிசளிக்கிறது, இரவு தனிமையை பரிசளிக்கிறது. தூக்கமற்ற இரவுகளில் ஒவ்வொரு விண்மீனும் எனக்கு ஒரு ரகசியம் தெரியும், அதை உனக்கு சொல்ல மாட்டேன் என்று கண்ணடிக்கிறது. வயதின் பேராற்றங்கரையில் மூழ்கி திணறுகையில் ஒரு பிம்பம் கைபிடித்து வெளியே இழுக்கிறது. அது கண்ணாடி பிம்பம். கண்ணாடிக்கு எதிரிகள் என்று யாராவது உண்டா? கண்ணாடிகள் நட்பை கொண்டாடுபவை. கண்ணாடிகள் சூட்சுமம் அறிந்தவை. நம் பிம்பத்தை நமக்கே காட்டி நம் மதிப்பையும் அன்பையும் சம்பாதிப்பவை. கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் நாம் கடவுளை பார்ப்பது போல மெய்மறந்து விடுகிறோம். அழகானவை, அசிங்கமானவை, குரூரமானவை, சாந்தமானவை என கோடிக்கணக்கான பிம்பங்கள் தன்மேல் விழுந்தாலும் கண்ணாடிகள் நிர்சலனமானவை. எது குறித்தும் அவற்றுக்கு பெரிதாக சந்தோஷமோ அல்லது வருத்தமோ இல்லை. கண்ணாடிகளின் ஸ்படிக மௌனம் ஞானிகளுக்கும் அப்பாற்பட்டது. கண்ணாடி பார்த்து வியத்தல், பிரமித்தல், மிரளுதல், மோகித்தல், புன்னகைத்தல், தொலைதல், தேடுதல் என பல பரிணாமங்களும் 13 வயதில் ஆரம்பித்து விடுகின்றன. கிராமம், நகரம், மாநகரம் இந்த 3 நிலவியலிலும் யௌவனம் கண்ணாடிக்குள் புதைந்து விடுகிறது. கிராமத்து மார்கழி மாதங்கள் பூசணி பூக்களுடன் விடுகின்றன. தெருவடைத்த மாக்கோலத்தில் பூசணி பூக்கள் வைக்கும் குமரிகள் தெருக்கள் உருவானதற்கு அர்த்தம் கொடுக்கிறார்கள். இவர்களின் கை விரல்கள் பட்டு தெருக்கள் தங்கள் நூற்றாண்டு தனிமையை களைத்து விடுகின்றன. பூசணி பூக்கள் பெரும்பாலும் குப்பையிலேயே பூக்கின்றன. குப்பையிலிருந்து படர்ந்து பூசணிக்கொடி குடிசையில் ஏறி கூரை முழுக்க பூசணி பூக்கள் பூத்த வீடுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வீடு வேறு பெற்ற வீடுகள் அவை. மார்கழி மாதங்களின் விடியலில் இரவெல்லாம் வானம் சிந்திய பனித்துளிகளை கவிதையாய் மொழிபெயர்த்து வைத்திருக்கும் பூசணி பூக்கள். கருக்களில் அவற்றை பறித்து கோலங்களில் சாணி உருண்டைகளின் மீது ஒரு சிலை வடிப்பது போல குமரி பெண்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். கண்களால் தூது விட்டு கொண்டு தூரத்திலேயே சைக்கிளை விட்டு இறங்கி கோலம் களையாமல் சைக்கிளை தூக்கிச் செல்லும் வாலிபர்கள் விட்டு செல்வது சைக்கிளின் தடத்தை மட்டுமா? காதலையும் தான். வயல்வெளிகளில் நாற்று நடுகையில் மடைத்தண்ணீரில் சில மீன்களும் வந்து விடுவதுண்டு. கிண்டல்களும் கேலிகளும் நாட்டுப்புற பாடல்களுமாய் களையெடுக்கும் இளம் பெண்களிடம் இருந்து வழுக்கிச் செல்வது மீன்கள் மட்டுமா? காதலும் தான். ஆற்றங்கரையின் நாணல் புதர்களில், பூப்பூத்த கரும்பு தோட்டங்களில், தண்ணீர் எடுக்க வரும் ஊர் பொது கிணற்றடிகளில், திருவிழா காலத்து தெருக்கூத்து ராத்திரிகளில் என ஒவ்வொரு இடத்திலும் பாரதியும் செல்லம்மாவும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இவ்விடமே. நகரத்து காதலை பெரும்பாலும் தட்டச்சு பயிலகங்களே முன்மொழிகின்றன. அந்த தட்டச்சு எழுத்துகளில் எத்தனையோ ஆண் பெண் விரல்கள் ஒளிந்திருக்கின்றன. சில விரல்கள் ஒன்று சேர்கின்றன, சில விரல்கள் அழிக்க முடியாத ரேகைகளுடன் விரிகின்றன.
பாம்புகளைப் போல காகிதங்களை சுருட்டி கொண்டு தட்டச்சு பயிலகங்களில் இருந்து வெளியே வரும் ஆண்களும் பெண்களும் காலத்தின் சுழற்சியில் எங்குதான் செல்கிறார்கள்? சூரியன் அவர்களுக்காக காலையிலும் மாலையிலும் தன் மஞ்சள் நிற ரேகைகளால் வெப்பத்தை குறைத்து கொண்டு ஆசிர்வாதம் செய்கிறது. அந்த மஞ்சள் வெளிச்சம் இன்னும் பல முகங்களில் படர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நகரங்களில் கோயில் படித்துறைகளில் மீன்கள் இறைக்கப்படும் பொறிகளுக்காக கூட்டம் கூட்டமாக நீந்தி வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றின் கண்களுக்கு மேல் படிக்கட்டுகளில் காதல் மயக்கத்துடன் ஆண்களும் பெண்களும் அலையில் நெளிகிறார்கள். மாநகரங்களில் காதல் ஒரு குறுமிளகாயைப் போல சற்று காரமாக இருக்கிறது. கடல் சார்ந்த மாநகரங்களில் கட்டுமரங்களுக்கும் வியர்க்கும் பகல் வேளையில் ஜோடி ஜோடியாக வெண்மணலில் அமரும் காதலர்கள் நிரூபிக்கிறார்கள், காதலுக்கு கண் மட்டுமல்ல சூடும் இல்லை என்று. திரையரங்குகளின் இருட்டுகளில் கடைசி நாற்காலிகளை தேடுவதற்காகவே காதலிப்பவர்களும் மாநகரத்தில் உண்டு. அமெரிக்க கனவுகளுடன் கணிப்பொறி கல்வி மையங்களில் குவியும் லகான் கோழிகளும் சேவல்களும் நட்பில் தொடங்கி காதலில் முடிவடைகின்றன. விமானங்களில் ஏறி கிரீன் கார்டு கிடைக்கும் வரை இக்காதல் தொடர்கிறது. மாநகரங்களில் ஆண் பெண் நட்பு இலகுவாக இருக்கிறது. தயக்கங்களின் சுவர்கள் எழும்பாத நட்பு அது. நட்பா காதலா என்னும் கத்தி மேல் நடக்கும் கேள்விகள் மாநகரத்தில் அதிகம். காதல், தும்மல், கர்ப்பம், புகை இதை நான்கையும் மறைக்க முடியாது என்பார்கள். கிராமம், நகரம், மாநகரம் என எங்கு தோன்றினாலும் உண்மை காதலின் ஜுவாலை இதயங்களின் அடிவாரத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும். ஆண் பெண் இருவரும் வெற்றிடமாக இருக்கிறார்கள். காதல் ஒரு காற்றைப் போல வந்து நிரப்புகிறது. காதல் அணைக்கும் போது மட்டுமே எரிகின்ற தீ. காதல் இருப்பவற்றிலிருந்து இல்லாதவற்றை தேடுகிறது, இல்லாதவற்றிலிருந்து இருப்பவற்றை தேடுகிறது. கவிஞர் கண்டராதித்தனின் இந்த கவிதையை படிக்கையில் காதலுக்கும் கடவுளுக்குமான இடைவெளி குறைந்து விடுகிறது. நீ என்ன தீச்சொரூபினியா? ஆயிரம் ஆயிரம் தழல்களாக சுடர்விட்டு பிரகாசிப்பது நீயா? என் முன் மஞ்சள் பெண் உருவில் மாயா மாய வினோதங்கள் நிகழ்த்தி விடுகிறாய். மலைகளை எரியச் செய்கிறாய், நதியின் சீற்றத்தில் கலந்து நீலக்கடல் அலைகளில் நிழல்களை எரிக்கிறாய். நீதானா செந்தி? உன் கண்களில் இருந்து மகுடம் சுமந்து வெளியேறும் எரிக்குருவிகள் எல்லா தோட்டத்துக் கனிகளாகவும் பழுப்பது உன்னால் தானா? தீயின் உருவை விரும்பி ஏற்றுக்கொண்டாயா? கவிஞர் கண்டராதித்தன் கவிதை தொகுப்பிலிருந்து. ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை எங்கள் கிராமத்துக்கு தொலைக்காட்சி பெட்டி வந்தது. அப்போது நான் சிறுவனாய் இருந்தேன். 20 வருடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி என்பது கிராமங்களில் இருப்பவர்களுக்கு நெல்லுச்சோறு மாதிரி. நகரத்துக்கு யார் வீட்டுக்காவது விருந்துக்கு செல்கையில் மட்டும்தான் அதை காண முடியும். இப்போது எந்த கிராமத்துக்குள் நுழைந்தாலும் வீட்டு கூரைகளின் மேல் ராட்சச மீன்களின் எலும்புகளைப் போல ஆண்டனாக்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அந்த அலுமினிய மீனை கொத்தி தின்னும் ஆசையுடன் காக்கைகள் அதில் காலூன்றுகின்றன. கொத்தி கொத்தி அவற்றின் அழகுகள் தோல்வியுற்றாலும் விஞ்ஞானத்தை வெல்லும் உக்கிரத்துடன் மீண்டும் மீண்டும் கொத்தி கொண்டிருக்கின்றன. எங்கள் கிராமம் பட்டு நெசவை தன் தொழிலாக கொண்டிருந்தது. காஞ்சிபுரம் அருகே கன்னிகாபுரம் என்று பெயர். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்களிலெல்லாம் பட்டு நெசவே பிரதான தொழில். அதிகாலையில் எழுந்து தெருக்களில் பட்டு நூலை நீளமான கட்டையில் படரவிட்டு கஞ்சி போட்டு சிக்கெடுப்பார்கள். பாவு போடுதல் என்று இதற்கு பெயர். சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்று வானவில் படுத்து கிடப்பது மாதிரி தெருவே பட்டு நூல்களின் வண்ணங்களால் வசீகரமாக இருக்கும். நகரத்திலிருந்து எங்கள் கிராமத்துக்கு புதிதாக ஒரு வீடு கட்டிக்கொண்டு ஒரு குடும்பம் வந்தது. அவர்களுக்கும் தறி நெய்தல் தான் தொழில். கொஞ்சம் வசதியான குடும்பம். 7-8 பட்டுத்தறிகள் அவர்கள் வீட்டில் தடக் தடக் என்று சத்தம் எழுப்பிக் கொண்டிருக்கும். மறுநாள் மாலையில் அந்த வீட்டின் ஓட்டுக்கூரையின் மேல் 4-5 ஆண்கள் ஏறி நின்று எதையோ கட்டிக்கொண்டிருந்தார்கள். சுமார் 100 அடி நீளத்தில் இரும்பு குழல், மேலே சிதறல் சிதறலாய் அலுமினிய துண்டுகள். அப்புறம்தான் அதற்கு பெயர் ஆண்டனா என்றும் அவர்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது என்றும் அறிந்தோம். அதை பார்க்க சிறுவர்கள் நாங்கள் அவர்களின் வீட்டு ஜன்னலை முற்றுகையிடுவோம். அந்த வீட்டு பையன் எங்களை துரத்துவான். அவன் உள்ளே செல்லும் நேரத்தில் மீண்டும் ஜன்னலுக்கு வருவோம். படார் என்று ஜன்னல் கதவு அரைந்து சாத்தப்படும். அந்த பையனை நண்பனாக்க நாங்கள் நாலாவிதத்திலும் தந்திரங்களை கையாள நேர்ந்தது. கூழாங்கற்கள், டாமா கோழி, சிட்டுக்குருவி முட்டை, தீப்பெட்டி படங்கள் ஒட்டி வைத்த நோட்டு, வாழை மட்டைக்கு நடுவில் கண்ணாடி பொருத்தி செய்த லென்ஸ், குப்பையிலிருந்து பொறுக்கிய பட்டு ஜரிகை துண்டுகள், ஈசல் போட்டு வறுத்த பொரியரிசி என எதை லஞ்சமாக கொடுத்தாலும் வேண்டா வெறுப்பாக வாங்கி கொண்டு நாளைக்கு பார்க்கலாம், வீட்டில் கேட்கணும் என்பான்.
கடைசி அஸ்திரமாக எனக்கு மிகவும் பிரியமான என்னுடைய கருப்பு வெள்ளை நாய்க்குட்டியை அவனுக்கு கொடுக்க நேர்ந்தது. புன்னகையுடன் வாங்கி கொண்டு, நீ மட்டும் சாயந்தரம் வா என்றான். பின்புக்கும் பின்பு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் வீட்டில் காசு வாங்கி கொண்டு உள்ளே விட்டார்கள். படம் பார்க்க நாளனா, ஒளியும் ஒளியும் பார்க்க 15 காசுகள், செவ்வாய்க்கிழமை நாடகம் 10 காசுகள். படத்துக்கும் ஒளியும் ஒளியுமுக்கும் பெரும் கூட்டம் அலைமோதும். கூட்டம் நிரம்பி நின்று பார்க்கும் இடமும் இல்லை என்றால் கதவை அடைத்து விடுவார்கள். எங்கள் சேமிப்புகள் இப்போது ஐஸ் குச்சிக்கும் மாங்காய் துண்டுகளுக்கும் செலவாவதில்லை. அப்போதெல்லாம் தூர்தர்ஷன் ஒன்று மட்டுமே, மற்ற சேனல்கள் இல்லை. கூடத்தின் 2 பக்கமும் தறி மேடைகளும் குழிகளும் இருக்க ஓரமாக தொலைக்காட்சி பெட்டி அமர்ந்திருக்கும். தறி நூலை சுருட்டி கட்டுவார்கள். படம் போட்டுருவாங்க, சீக்கிரம் சுத்துங்க என்போம். பேசாம இருந்தா பாருங்க, இல்லைன்னா காசை வாங்கிட்டு வெளியே போங்க என்பார்கள். அமைதியாகி விடுவோம். பின்பு தொலைக்காட்சி பெட்டிக்கு கற்பூரம் ஏற்றி காட்டி திருஷ்டி கழிப்பார்கள். கண்ணாடி பிள்ளையார் மாதிரி தொலைக்காட்சி மாறிவிடும். கோயில் கதவு திறப்பது போல அதன் இருபக்க கதவுகளும் திறக்கும். முதல் போனியாக எங்கள் நண்பர்களில் செந்தில் காசு தருவான். ராசியான கையாம். அவனது கருத்த கையில் கர்வம் குடியேறும். நாங்கள் சுருண்டு வளைந்த கைகளால் அடுத்தடுத்து காசு கொடுப்போம். படத்துக்கு நடுவில் விளம்பரம் மற்றும் செய்தி வருகையில் தொலைக்காட்சியை அணைத்து விடுவார்கள். கரண்ட் ஆகிவிடுமாம். திரும்பவும் சரியாக படம் தொடரும் நேரத்தில் போட்டு விடுவார்கள். விளம்பரம் முடியும் நேரம் எப்படி துல்லியமாக அவர்களுக்கு தெரியும் என்பது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நொடி முன்பின் இருக்காது. அவர்கள் தொலைக்காட்சியை போடும்போது திரைப்படம் தொடர்கிறது என்ற அறிவிப்பு வரும். மறுநாள் பள்ளியில் நேற்று பார்த்த படத்தின் கதையே முதல் பாட வேளையை அபகரித்துவிடும். ஊருக்கு பொதுவாய் பஞ்சாயத்து தொலைக்காட்சி வரும் வரை இந்த அட்டகாசம் தொடர்ந்தது. இன்று ஒரே வீட்டில் 3 தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கின்றன. பிளஸ் மைனஸ் 0 என்று திருப்தியுறாமல் ரிமோட் பட்டன்கள் சூனியத்தில் அலைகின்றன. கதை சொல்லும் பாட்டிகளை திண்ணைக்கு அனுப்பிவிட்டு கூடத்தில் அமர்ந்து பொய் சொல்கின்றன. அலமாரியில் தூசி வடியும் புத்தகங்களின் வரிகளில் கண்ணாடி பிம்பங்கள் கத்தி வாய்ச்சுகின்றன. தொலைக்காட்சி ஒரு கருத்த நிழலைப் போல நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாவலர் நா. முத்துக்குமார் அவர்களின் கிராமம் நகரம் மாநகரம் தொடரும்.